Taste the Daily. வாக்குறுதி அளித்துவிட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை முறையாக ஸ்டாலின் அரசு வழங்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக திருநெல்வேலி பெண்கள் அளித்த பேட்டிகளை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசு வாக்குறுதிகளை வாங்கும்போது நான் மாதம் 1000 ரூபா தருவதா பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் தாரேன்னு சொல்லி எல்லா அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாங்க தேர்தல் அறிக்கையில். அந்த 3 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அந்த பணத்தை பெண்களுக்கு, அதுவும் ஒரு 100க்கு ஒரு 25%, 30% பெண்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுவும் ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவங்க, சொந்த வீடு வச்சுருக்கவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதை தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு பார்வையில் கண்ணோட்டம் வச்சு அந்த 3 வருஷத்துக்குள்ள பணத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எத்தனையோ ஏழை எளிய பெண்கள் பயனடைவாங்க. நீங்கள் இந்த 1000 ரூபா கொடுத்தது 2 வருஷம் அப்புறம் தான், நீங்கள் 3 வருஷம் அப்புறம் தான் கொடுத்துருக்கீங்க. அதனால நிறைய பெண்கள் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்படி பண்ணதுனால ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க பெண்கள்லாம். எல்லா ரேட்டுமே கூட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களால் சமாளிக்கவே முடியல. இவங்க வந்ததுலேருந்து அதிகமாக இருக்குது. பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல இனிமேல் அடுத்து எங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் நீங்கள் கொடுங்க. பிறகு இங்கே இப்போ 4 வாரம் எழுதி போட்டிருக்கேன். எனக்கு பணத்தை கிடைக்கல. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு என்ன சாப்பாடு கொடுக்குறதுல நான் என்ன செய்யட்டும்? எனக்கு நான் உதயசூரியத்துக்கு தான் நம்ம போகணும், ஓட்டே போட்டோம். இப்போ நமக்கு சப்போர்ட் செய்ய மாட்டாங்க. எனக்கு ரூபா வரணும், இனிமேனாலும் வரட்டும். இதெல்லாம் சேர்த்து எனக்கு கடவுளேன்னு நீங்கள் கொடுக்கணும், நல்லது செய்யணும். ஆனால் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு இதுவரைக்கும் வரல. 4 வருஷம் நாங்கள் மனு கொடுத்து அலைஞ்சு ஒரு வழி ஆகிட்டோம். இன்னும் எங்களுக்கு எதுவுமே வரல. எந்த ஒரு சீட்டை தராங்க, அதை நாங்கள் கொண்டு வீட்டில் போட வேண்டியதுதான். என்ன பண்ணால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போனால் அதிலும் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு பலனும் இல்லை. 8 வார சம்பளம் பாக்கியில் கடந்துக்கிட்டே இருக்குது, வரல. அந்த வேலையும் எங்களுக்கு நிரந்தரமாக இல்லை. நாங்கள் எதை வச்சு சாப்பிட்றது? எங்கள் வாழ்வாதாரம் என்ன? நாங்கள் எப்படி வாழ்கிறது? ஓட்டு போடுதோம், உங்களை நம்பி தானே போடுதோம், மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு அலைய விடுதீங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பிஓ ஆஃபீஸுக்கும் நாங்கள் அலைஞ்சு ஒரு வழி ஆகிட்டோம். இந்த மகளிர் உதவித்தொகை எங்களுக்கு வரல சார். எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு மொத்தம் கிடைக்கவே இல்லை சார். ரொம்ப கஷ்டப்பட்டா இருக்கோம் சார். வீடு கூட இல்லை. இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் உதவித்தொகை கொடுங்க சார். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க சார். இப்படி 1000 பைசா எழுதி கொடுக்க தான் வந்திருக்கோம். 3 நேரம் எழுதி கொடுத்தாச்சு. ஓயாமல் எழுதி கொடுங்க ஓயாமல் எழுதி கொடுத்தா இது வரைக்கும் வரல. எத்தனை நேரம் நான் அலைஞ்சு வந்து எழுதி கொடுக்க சார். எல்லா பெண்களுக்கும் கொடுக்காங்க. பாதி பெண்கள் கொடுக்காங்க, பாதி பெண்கள் கொடுக்குற மாதிரி எப்படி அடுத்த ஆட்சிக்கு வருவாங்க? அவங்க நம்பி ஓட்டு போட்டு நம்ம 1000 ரூபாய்க்காண்டி ஓட்டு போடல. எல்லாரும் நம்பி ஓட்டு போட்டோம்னா இப்படி பாதி எடுத்து வரலன்னா அடுத்த திருப்பி எப்படி ஆட்சிக்கு வருவாங்க? ஓட்டும் யார் போடுவாங்க?